சாம்சங் M51 அதாவது f62 டிஸ்பிளே ரெண்டு தான். டிஸ்பிளே வரல, பிளாங்காக வருது. ஸோ இதுக்கு ஃப்ளெக்ஸ் மாற்றலான்னா ஃப்ளெக்ஸும் என்கிட்ட காலி ஆகிடுச்சு, புது ஸ்டாக் இல்லை. ஆர்டர் பண்ணாலும் வரதுக்கு ஒரு வாரம் ஆகிடும். ஸோ இந்த ஃப்ளெக்ஸையே கழட்டி இதே ஃப்ளெக்ஸை திரும்ப போட்டு ஒர்க் ஆகுமான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ எனக்கும் ஒர்க் ஆகாம டவுட்டில் இருக்கேன். பட் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆகிருக்கு. இதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன் இதை பண்ணுறேன்னா ஃப்ளெக்ஸ் கிடைக்கல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஸ்ட்ரிப்பை நேராக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் கொஞ்சம் ஆசிட் வச்சுட்டு ஸ்ட்ரிப்பை தனியாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதாவது கட் பண்ணாமல், எப்போயுமே நம்ம ஸ்ட்ரிப்பை இதோட கட் பண்ணிவிடுவோம் இல்லையா? ஸோ கட் பண்ணாமல் ட்ரை பண்ணுவோம். இந்த ஆசிட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் ஆகுது. ஸோ இந்த காரை லைட்டாக அந்த கேப்பில் உள்ளே விட்டு அப்படியே எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். காய்ஸ், அந்த ஸ்ட்ரிப்பு பேப்பரை உள்ளே விட்டுட்டேன். அழகாக வருது பாருங்கள், தானாக எடுத்துகிட்டு வருது. ஸோ அதை எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரிப்பையே திரும்ப க்ளீன் பண்ணிவிட்டு அடிச்சுப்போம். ஓகே, ஓரளவுக்கு வந்துச்சு. ஓகே, எடுத்துகிட்டு வந்துச்சு. இன்னும் அதில் கம்மெல்லாம் இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ அந்த கம் டிஸ்பிளேயில் இருக்கிறதையும் ஸ்ட்ரிப்பில் இருக்கிறதையும் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஸ்ட்ரிப்பை கழட்டியாச்சு. பட் இதில் இன்னும் கொஞ்சம் அந்த க்ளூ இருக்குது. ஸோ அதுக்கும் கொஞ்சம் ஆசிட் போட்டு அதையும் சுரண்டி எடுத்துடலாம். ஸோ ரெண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரிப்பை அடிக்கும் போது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ ஆக்சுவலி ஸ்ட்ரிப்பு பளிச்சுன்னு க்ளீன் பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது அதுலேருந்து கழுத்தின ஸ்ட்ரிப்பு என்ன கரெக்டாக காட்டுறேன். ஓகே, ஸோ இது அதுலேருந்து கழுத்தின ஸ்ட்ரிப்பு. ஓகே, ஃபைனலாக அந்த டிஸ்பிளேவை பாண்டிங் பண்ணி பார்க்குறோம். மானிட்டர் காட்டுங்க. கரெக்டாக வச்சுக்கலாம். கரெக்டாக இங்கே இருக்கணும், இதெல்லாம் இங்கே இருக்கணும். டேப் அடிச்சுக்கலாம், KCF டேப். அதே பழைய ஸ்ட்ரிப்பு தான் இது. ஃப்ளெக்ஸு மாற்றலை, ஏன்னா ஃப்ளெக்ஸ் இது கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப டிமாண்டாக இருக்குது. M51 அண்ட் f62 ரெண்டு மாடல் இருக்குது. ஸோ அதனால பழைய ஸ்ட்ரிப்பே அதில் அடிக்கிறோம். எனக்கு ஒர்க் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒர்க் ஆகாதுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. பார்ப்போம். படிச்சாச்சு. இப்போ அதை பண்ணலாம். அங்கே கட்டு, ரெண்டு டாட்டும் கரெக்டாக கனெக்ட் ஆகணும்.
கரெக்டாக இருக்குது. ஸோ மண்டே கரெக்டாக இருக்கா? மார்னிங் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். மார்னிங் பண்ணியாச்சு. அப்படியே மடக்கி பேக் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் கீழே வச்சுக்கலாம். ஓகே, ஃபைனலாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பேட்ரி ஆன் பண்ணுறேன். ஓ வந்துடுச்சு. ஹெச்ஓர்க்காக தான் செக் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணுங்க. டச் ஸ்க்ரீன் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ டிஸ்பிளே நீங்கள் டவுட் பட வேண்டாம், நான் மாற்றிருப்பேன்னு. அதே டிஸ்பிளே தான். அந்த ப்ளூ கலரில் எழுதியிருக்கா, அந்த காப்பர் போயிருக்கா. ஸோ இப்போ அதே ஃப்ளெக்ஸே கழட்டி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். காரணம் என்னென்னா ஃப்ளெக்ஸு கிடைக்க மாட்டேங்குது இந்த மாடல். சரி, ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.